ஐயா வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. ஐயா, கடந்த எபிசோட்ல அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிற ஒரு காணொளி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா. அந்த வகையில் நீங்க நம்ம பார்க்க போறது மகர லக்னம். மகர லக்னத்துக்கான பிறப்பின் ரகசியம்ல இருந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். So, அதுக்கு முன்னாடி மகர லக்னக்காரங்க சும்மா சாதாரண ஆளு கிடையாதுங்க ஐயா. அது கடுமை உழைப்பாளிங்க அவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. சும்மா ஈஸியா வந்து எதுவுமே கிடைச்சிடாது. ஒரு போராடி தான் அவங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான அறிவும் இருக்கு, திறமையும் இருக்கு. ஆனா தோல்வி எதனால ஏன் இவங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு? அதாவது மகர லக்ன அன்பர்களுக்கு ஒரு தொழில் முன்னேற்றம், பண வரவு, அதே மாதிரி ஒரு சீக்கிரமா வேலை கிடைச்சி மேல மேல சம்பாதிக்கிறது, இந்த கொடுப்பினை எல்லாம் ராகுவும் குருவும் வச்சிருக்காங்க. ம். அப்படிப்பட்ட அந்த ராகு குரு 8, 12 தொடர்பு இருந்தால் கொஞ்சம் அதாவது கடை தேர்றது ரொம்ப ரொம்ப சிரமம். அது மாதிரி இவங்களுக்கு திசைகள் வந்துட்டாலும் சிரமம். இப்ப பாத்தீங்கன்னா சூரியன், அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிறது சுக்கிரன், கேது, சூரியன். இந்த சுக்கிர திசை எல்லாரும் சொல்லுவாங்க ஆஹா ஓஹோன்னு. ஆனா இவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கிறதே சுக்கிர திசை தான். அதனால சுக்கிர திசை மட்டுமல்ல, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் உட்கார்ந்தாலும், மெயினா குருவோ ராகுவோ உட்கார்ந்தா படிப்பை வளர்த்து விட்டுருது. ஆனா அதுக்கேற்ற ஊதியத்தை கொடுக்க மறுத்துருது. அதனால நிச்சயமா இவங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப கெடவும் கூடாது, ரொம்ப வலுக்கவும் கூடாது. ஒரு மாதிரி மீடியமா இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு, அந்த திசையும் வராம இருந்தால் மட்டும்தான் இவங்களால நல்லா டெவலப் ஆக முடியும். சில பேருக்கு அப்படி பாதிக்கப்படுறவங்களுக்கு மெயின் ரீசன் இதுதான். அதாவது கேது நட்சத்திரத்திலேயோ சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயோ நல்ல கிரகங்கள் உட்காரக்கூடாது. அது உட்கார்ந்தாச்சுன்னா ப்ராப்ளம். ஏன் அப்படின்னு கேட்டா 4ஆம் இடத்துல தான் இருக்கு, 8ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் தான் அந்த நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல கிரகங்கள் இருந்து இவங்களுக்கு திசை நடத்துறதுனால தான் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இவங்க படிப்பு கிரகம் அல்லது இவங்களுடைய லக்ன கிரகம் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் கெடாம இருக்கணும். 8, 12 தொடர்பு இல்லாமல் இருக்கணும். 2, 6, 10 தொடர்பு இருந்தா அசுர வளர்ச்சி, நல்ல டெவலப்மெண்ட், தொழில் வளர்ச்சி, பண லாபம், உத்தியோக பலம் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அதனால அவங்க ஜாதகத்துல மெயினா சுக்கிரன், கேது ரொம்ப வலுக்காம இருக்கான்னு பார்த்து. இந்த மகர லக்னக்காரங்களை அதிகமா ஃபேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த அசிங்கம் அவமானம் தான். அது வெளியில இருந்து இல்லைங்க, கூடவே இருந்தது அசிங்க அவமானம். வீட்லயோ உறவுகிட்டயோ நண்பர்கள்ட்டயோ அசிங்க அவமானம் எப்போதும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அது எதனால இங்க வருது? நம்ம ஏற்கனவே கூட நிறைய எபிசோட்ல பேசியிருக்கோம். அதாவது லக்னத்துல இருக்கிற சூரிய நட்சத்திரம், அதாவது உத்திராடம் என்பது அஷ்டமாதிபதியா வர்றார், ம். 8 குடையவனா வர்றார். அப்ப தந்தையே நமக்கு லக்கு இல்லை, அன்லக்கு. தந்தையினாலேயே அங்க மோசம். அடுத்தது சந்திரன் நட்சத்திரம் திருவோணம் இருக்கு. அது 7ஆம் பாவ அதிகாரியா வருது. அந்த தாய் அப்படின்னு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, முன்னால ஒரு மாதிரி பேசும், பின்னால ஒரு மாதிரி பேசும். அதனால முழுக்க முழுக்க அது ஸ்டேபிளா நம்பாது. அதே மாதிரி செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீடு இவங்களுக்கு பாதகஸ்தானாதிபதியா மாறிடும். அப்ப 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, காலச்சக்கரத்துக்கு அந்த 11ங்கிறது 8. மகர லக்னத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு 8ஆ வந்துடுது. ம். ம். அதனாலதான் இவங்களுக்கு அந்த அன்லக்கு கிரியேட் ஆகுது. சர லக்னமாக இருக்கிறதுனால், இது சனியினுடைய வீடாக இருக்கிறதுனால், இவங்க வெளியூர், வெளிநாடு, வெளி தேசம், வெளி மாநிலம் இப்படி போய் தான் இவங்க புகழ் பெற்று வளர்ச்சியாகணும். சொந்த பந்தம், நட்பு வட்டாரம், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால இவங்க மதிக்கப்படுறது இல்லாததுக்கு காரணம் இதுதான். ஐயா, அற்புதமா சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி இந்த மகர லக்னக்காரங்க வாழ விடாமல் தடுக்கக்கூடிய எதிரியா இருக்கீங்க. மகர லக்னத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதிரியினுடைய பகை, நோய், கடன் அப்படிங்கிற இடம். 6ஆம் இடம் என்பது இருக்கிறது புதனுடைய வீடா இருக்கு. ம். இப்ப இந்த புதன் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறார். அதனால மெயினா பொறாமைப்படுபவர்கள், நம்முடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட கர்மாக்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட கர்மாக்கள், அதனால வரக்கூடிய ஒரு திருஷ்டி தோஷங்கள் தான் இவங்களுக்கு எதிர்ப்பு அதிகமா வலுக்குது. மெயினா ராகு கெட்டு போச்சு அப்படின்னா இந்த ஜாதகத்துல இவங்களுக்கு துரோகங்கள் அதிகமாகிறது.
இப்ப 7ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்தாரு, அல்லது 3ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரமும் ராகுனுடைய நட்சத்திரமும் தொடர்பு ஆகி அந்த மாதிரி அமர்றவர்களுக்கு வந்து துரோகம் நடக்கிறது. அதனால சத்ருங்கிறது வந்து மெயினா 7ஆம் பாவம் 6ஆம் பாவம் தொடர்புனாலதான் துரோகத்துக்கு ஆட்படுறாங்க. இப்ப 7ஆம் பாவத்துல இருக்கிற நட்சத்திரம் பாருங்க சனி. இந்த சனி வந்து ராகு குரு சம்பந்தப்படும் போதுதான் இந்த துரோகம் ஏற்படுது. அதாவது குரு வந்து தனகாரகன், அந்தஸ்துக்காரகன், கௌரவக்காரகன். ஆனா சனி வந்து துக்கக்காரகன். இந்த 2 பேரும் சம்பந்தப்படக்கூடாது. ஏன்னா மகர லக்னத்துக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 3, 12 கூடையவர் குரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த குரு சனி சம்பந்தமோ ராகு சனி சம்பந்தமோ வரும்போது இந்த மாதிரி எதிர்ப்புகள் துரோகங்கள் ஏற்படுகிறது. அவங்க ஜாதகத்துல அதை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி யாரையும் நம்பி செயல்படுறதை இவங்க தவிர்க்கணும். ஒருத்தர் கைடு பண்றாங்க அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ராகு வந்து எப்பவுமே மயக்கி கெடுப்பது. பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு வசீகரத்துக்கு ஆட்பட்டு தன்னைத்தானே இழந்து விடுவது தான் ராகு செய்யற வேலை. இந்த சனி வந்து வஞ்சம் சூழ்ச்சி செய்யக்கூடிய கிரகம். ஸோ இந்த ராகு சனி தொடர்புல இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துகிட்டாங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கலாம். ஐயா அற்புதமா சொன்னீங்க ஐயா, விரிவா சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்னது உண்மைதாங்க ஐயா. அதாவது அதிகமா பாத்தீங்கன்னா இவங்க துரோகத்தை தான் சந்திக்கிறாங்க. துரோகம் மூலியமா அதாவது இனி சிம்பிளா சொல்லணும்னா துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவன் மகர லக்னக்காரன் சொல்லலாம். ஸோ துரோகத்தை வந்து அதிகமாக சந்திச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சு இந்த பிறவி எடுக்கிறது எதனால இங்க, அதுவும் குறிப்பா மகர லக்னத்துல பிறகுறதுக்கான காரணம் என்ன, என்ன கருமாவை நம்ம வாங்கிட்டு வந்தோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நிச்சயமாக சனி கர்மத்தின் தலைவன்னு சொல்லலாம், கர்ம வீரன்னு சொல்லலாம். கர்மாவுக்கான ஒரே கிரகம் வந்து சனிதான். ஸோ அப்படிப்பட்ட லக்னத்துல சனியினுடைய வீட்டுல, அதுவும் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீட்டுல 10ஆம் இடமான மகரத்துல பிறக்கிறதுங்கிறது வந்து அந்த முன் ஜென்ம கர்மாவில விட்ட குறை தொட்ட குறை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறோம். அதனால சில விஷயங்களை வந்து தீர்த்துக்கிறதுக்கு, கணக்கு தீர்த்துக்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த மகரத்துல பிறக்கிறதுக்கு உண்டான காரணம். ஏனென்றால் அதுலதான் ஆத்மகாரகனான சூரியன் இருக்காரு, மனோகாரகனான சந்திரன் இருக்கிறாரு, தைரியகாரகனான செவ்வாய் இருக்காரு. அப்பா அம்மா சகோதரம் இது எல்லாமே இருக்கிறது என்ன அப்படின்னா குடும்பத்தினாலையும் புறக்கணிக்கப்பட்டு ஊர் மக்கள்னாலையும் நம்ம வந்து பெருசா மதிக்க விடாம பண்ணி எங்கேயா போய் வெளியில போய் நம்ம சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்து அதன் மூலமாக புகழ் பெற்று வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு இந்த பிறவியை வந்து கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. அதுலயும் இந்த பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிறதுல முன்ஜென்ம கர்மாவில் வந்து நம்ம ஒரு கர்மாக்கள்ல வந்து 4, 8, 12ங்கிற சூட்சுமா அடங்கி இருக்கு. அப்ப இந்த 8, 12ல இருக்கிற சுக்கிரனும் கேதுவும் என்ன சொல்லுது அப்படின்னா மெயினா வந்து பெண்கள் சம்பந்தப்பட்டதும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் சம்பந்தப்பட்டதும் ஒரு சொத்துக்கள் பறிமுதல் பண்றது, ஒரு சொத்துக்களை வந்து இன்னொருத்தருடைய சொத்துக்களை அனுபவிக்கிறது, அது வந்து ஏமாற்றி அனுபவிக்கிறது, இது மாதிரியான தோஷங்கள்னாலதான் இவங்களுக்கு இந்த ஜென்மத்துல கஷ்டங்கள் வருவதற்கு காரணம். அதுக்கு அடிப்படை வந்து நமக்கு கேது சுக்கிரன் தான் எடுத்துக்கணும். எப்ப ஒரு சூரியன் என்கின்ற ஆத்மகாரகன் 2வது காலச்சக்கரத்திலேயே 5ஆம் இடம் தான் உற்பத்தியை குறிக்கிறது. ஒரு ஒரு உயிர் உற்பத்திங்கிறது 5ஆம் இடம். அந்த அதிபதியான சூரியனே வந்து இவங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆகிறதுனால இது மாதிரியான ஒரு இப்போ ஒரு ஃபேமிலியிலேயே சொத்து சண்டையில அபகரிச்சது அல்லது நம்பிக்கையின் பேர்ல யாராவது கொடுத்துட்டு போனதை அபகரிச்சது, இது மாதிரியான தோஷங்கள்னால நாம வந்து இந்த கணக்கை செட்டில் பண்றதுக்கு தான் இந்த பிறவியில பிறக்கிறோங்கிறத சுட்டி காட்டத்தான் இந்த மகர லக்னம் கர்மஸ்தானமே நமக்கு கொடுத்துருக்குது. ஆனா அதை நல்லபடியா நிறைவேற்றி இவங்க வந்து பிறவியை வந்து கிளியர் பண்ணக்கூடிய லக்னம் தான் மகர லக்னம். ஐயா அற்புதமா சொன்னீங்க. கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் ஒரு எபிசோட்ல முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த லக்னம் என்னன்னு பாத்திரலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.